என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். இந்த மனசு எந்த நேரத்துக்கு எதையும் சொல்லும். அது சரியா சொல்லுதா, அது சொல்றது சரியான்னு அதை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா இந்த மாதிரிதான் இல்லாததுக்கு பயப்படணும், இருக்கிறது நம்ம தைரியமா போய் ஃபேஸ் பண்ணிடலான்னு போய் மாட்டிக்கின்னு கட்சியில சிக்கல் ஆயிட்டு உதப்பட்டுன்னு வரணும். அப்போ இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கான பாடம் இந்த பாதை இது. ஏன்னா மனம் எல்லாரும் சராசரியா பார்த்தா மனசுக்குள்ளதான் மனுஷனே உக்காந்துட்டு இருக்கான். மனம் இல்லைன்னா பணம், அது வேற விஷயம். மனம் முக்கியம்தான், மனுஷனுக்கு மனம்ன்றது அவசியம். ஏன்னா மனம் இல்லைன்னா மனுஷன் செயல்படவே முடியாது, செயல்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. மனம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, பணம் தான், இயக்கமே இருக்காது. அந்த மனசு எவ்வளவு பெரிய விஷயத்த, ஆனா எங்க இருக்குது? அதுனா கையா காலா தலையா மூக்கா கண்ணானா ஒன்றும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. ஆனா அதுதான் நம்மளை இயக்குது. கண்ணுக்கு தெரியக்கூடிய மூளை ஒரு செகண்ட்ல ஆர்டர் போடும், தலைமைச் செயலகம்னு வாங்க மூளைய. ஆனா அது இயக்கிறதானா கிடையாது, அதை இயக்கிறதே மனசுதான். அந்த மூளைய மனசுதான் இயக்கு. அவ்வளோ பெரிய வேலைய அந்த மனசு செய்துக்கிட்டு, மனம் சொல்றபடிதான் நான் எல்லாமே கேட்கிறோம். அப்போ மனசுதான் எல்லாத்தையும் இயக்குது, மூளையை இயக்கல. அப்போ மனமே மூளையை இயக்குது. இப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாதான் சரியான இயக்கத்துக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா தவறான இயக்கத்துக்கு போய் சில நேரங்கள்ல தேவை, சில நேரங்கள்ல தேவையில்லைன்னு மனசு குழப்பத்திலே இருந்து நிறைய பிரச்சனைகள்ல இன்னைக்கு நம்ம மாட்டிக்கின்னு முடிக்கிறதுக்கு இந்த மனசு தான் மிகப்பெரிய காரணம். இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரணும், அதை பவர்ஃபுல் ஆகணும். இது எப்படி ஆக்குறது? இப்போ நம்ம குவிலன்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, குவிலன்ஸ். அது சும்மா அப்படி வச்சா இந்த சூரிய வெளிச்சம் முழுமையா இழுத்து அந்த ஒரு கீழே விடும். ஒரு பேப்பர் வச்சா திக்குன்னு எரிஞ்சிடும் பேப்பர். அது மாதிரி இந்த மனசு பறந்து கிடக்குது, அங்க ஓடுது இங்க ஓடுது, அந்த அங்காடி நாய் மாதிரி அலைஞ்சும் கிடக்குது. அங்க ஓடிப்போய் இங்க ஓடிப்போய் அந்த குப்பைங்களை வாரி அந்த உள்ள போட்டு கிடக்குது. நம்மளும் குழப்பத்துல இதை செய்யலாமா அது செய்யலாமா குழப்பிக்கின்னு இருக்கிறோம். அதை ஒட்டு மொத்தமா குவிச்சா அந்த குவி லென்ஸ் எப்படி வேலை ஒரு பேப்பரை எரிக்குது, மொத்தமா அந்த பவரை குவிக்குது. அது மாதிரி குவிச்சிடும். அது மாதிரி குவிச்சவங்க தான் ஞானி. இந்த மனசை ஒன்னா சேர்த்து குவிக்கிறாங்களே அவங்க தான் ஞானி. மனசை அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, நாம அஞ்ஞானிகள் தான். அப்போ அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அதை ஒன்னாக்கி குவிக்கணும். என்னன்னா இப்போ சாதாரணமா ஒரு சைக்கிள் ஓட்டுறவங்க சும்மா ஒரு 5 அடி ஒரு 10 அடி அதில் பார்வையில பார்த்தா போதும், அதுக்குள்ள ஏதாவது குறுக்க வந்தா விட நிறுத்திடலாம், ஒரு பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கலாம். அந்த R15ன்னு ஒரு பைக் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? R15 ஃபர்ஸ்ட் கியர் போட்டு குருனால 50 கிலோமீட்டரான், 2, 3, 4 போட்டா 100, 108க்கு மேல 100க்கு மேல போவா. அப்புறம் 108ல தான் வருவான். என்னடா நான் 100க்கு மேல போனானா, அதனாலதான் 108ல இறங்குறான். இப்படி ஆயிடும். அந்த மாதிரி அந்த வண்டியை ஓட்டுறவன் எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டியிருக்கும்? பார்வைகள் ரொம்ப தூரம் பார்க்கணும். ஏன்னா அவன் வேகம் அப்படி, அவ்வளவு வேகம் அப்படி. அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மனசை சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வேகத்தை குறைச்சி, மனசோட வேகம்ன்றது அந்த R15 மாதிரி அப்படியே விரிஞ்சு கிடக்கும். உருக்கி கொண்டு வா, கொண்டு சைக்கிள் வேகத்துக்கு வச்சுன்னா உனக்குள்ளது அடக்கும். நம்ம ஃப்ளைட் வேகத்துக்கு விட்டுறோம், அது பாட்டுக்கு பறந்து நெறியுது ஃப்ளைட்டு மாதிரி. அந்த வேகத்துக்கு போகும்போது அதுக்கான விளைவுகள் வந்துதான் சேரும், அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நீ எவ்வளோ சுருக்கி மனசை கொண்டு வரையோ அவ்வளோவா அதோட ஆற்றலை நீ பயன்படுத்தி, அது விரிய ஆற்றல் விரயமாயிடும். அது சுருங்க அந்த ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தும். அப்போ மனசை சுருக்கி உங்களுக்குள்ள வச்சுக்கணும். மனசுக்குள்ள நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்குள்ள மனம். அப்படி இருந்தால் ஒரு நிலைக்கு கரெக்டாக நம்ம பயணங்கள் போய்கிட்டே இருக்கோம். வையத்துள் வாழ்வாங்குவாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்பா அம்மா பேச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே கேட்க மாட்டேன். ஏன் கல்யாணம் அந்த அனுபவம் எல்லாமே கேட்குது. அதே மாதிரி பாடம் வாங்கிறதுக்கு முன்னே எண்ணம் எப்படியாவது போட்டேன். இப்போ நான் பாடம் வாங்கிட்டு ஐயாவை நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கான பலனாவது நான் அனுபவிக்கணும் இல்லையா? பாடம் வாங்கிட்டே தவிர அந்த
அந்த பாடம் பண்றேங்க, அதுக்காக அந்த முயற்சி நான் பண்றேன். பட் அதுக்காக நான் அது சாப்பிடுறது கொஞ்சம் எண்ணம் வரணும் இல்லையா? வரணும் தான். எனக்கு கிடைக்கலன்றது ஒரு அந்த ஏக்கம் கிடைக்கும். வினை பயன் ஒண்ணு இருக்கு. நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன், எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் இல்லை. எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான், 2 பிள்ளை பார்த்து, என் பிள்ளை ஒருத்தன் ஐஏஎஸ், ஒருத்தன் ஐபிஎஸ், நான் அப்படியே படிக்க வச்சிருவேன், ஒருத்தன் டாக்டர் ஆகிட்டேன், ஒருத்தன் இன்ஜினியர் ஆகிட்டேன், எல்லாம் ஆக்கிட்டாரு. கட்சியில் அவன் பொண்டாட்டி கல்யாணம் ஆச்சு, அவன் பொண்டாட்டி விட்டு அவன் போய் செட்டில் ஆகிட்டான். நீ ஆக்கிட்ட. ஆனா ஊர் வந்து சொல்லின்னு பாரு, பையன் ஒருத்தன் இன்ஜினியர்ப்பா, ஒருத்தன் டாக்டர்ப்பா, ஒருத்தன் ஐபிஎஸ்ப்பா, ஒருத்தன் கூட என்ன பார்க்கலப்பா. எப்படி பார்ப்பான் உன்னை? எப்படியா உன்னை பார்ப்பா? நீயே உன்னை பார்த்துக்கல. எல்லாம் என் பிள்ளைக்குன்னு எல்லாத்தையும் செய்துட்ட, முடிஞ்சிச்சு. இப்போ அவன் போய் அவன் பொண்டாட்டியை பார்த்துன்னு அவன் அங்கே இருப்பான், செட்டில் ஆகிட்டான். உன்னை எப்படி பார்ப்பான்? உன்னை நீ தான் பார்த்து. அதனால தான் நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் அளவோட வைக்கணும். நீ என்ன செய்யணுமோ உன் கடமையை செய். மீதி 1 மணி நேரம் உன்னை பாருன்னா பார்க்கறது இல்லை, புள்ளைய தான் பார்த்துனுப்பான். 1 மணி நேரம் கூட ஒதுக்க மாட்டான், புள்ளையே பார்ப்பான். பொண்டாட்டி, புள்ள, குடும்பம், இங்க ஓடலாம் அங்க ஓடலாம் எல்லாம் செய்து கடைசியில உட்காரும் போது என் புள்ள என்னப்பா எப்படி பார்ப்பான்? உனக்கு உதைக்காம விட்டு போறது பெரிய விஷயம். அவன் போய் போச்சுக்கிட்டான். நீ போய் எதனா பண்ணிக்க போ, பார்க்கவே மாட்டான்றான். ஏன்னா உனக்கு சுயநலம் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆக்கிட்டேன். என் உழைப்புல இருந்து எல்லாம், என்னோட பலம், உழைப்பு, என்னோட செல்வாக்கு எல்லாம் பசங்களுக்காகவே கொடுத்துட்டேன். கொடுத்து அவனை ஆளாக்கிட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. என் பையன் பார்க்கல, என்ன உன்னை யார் அவன் கேட்டானா? நீ கடமையை செய்திருக்கு. நீ அதிகப்படியா உரிமையை எடுத்து நீ எல்லாத்தையும் செய்துட்டா இன்னைக்கு அவன் நல்லா இருக்கணுமா இல்லையா? உன்னை ஏன் பார்க்குறான்? உன்னை நீ தான் பார்த்துக்கணும். உன்னை பார்க்கலன்னு நீ வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. 2வது விஷயம் என்னன்னா, பையன் கூட அப்பா இவ்வளோ தூரம் நமக்காக, அப்பா அம்மா நமக்காக பண்ணாங்க, நம்ம பண்ணணும்னு இருக்கணும். ஆனா இல்லைன்னா அவனுக்குள்ள பூந்தது அது ஈவ இறக்கலாம போகுது. ஏன்னா நீ வளர்த்தாலும் கூட உள்ள பூந்தது உன் பேச்சை கேட்கணுமே, அது கேட்காது. உடல் தான்ப்பா உண்டு, உள்ள இருக்கிற ஆன்மா உண்டு இல்லை, அது தனி. அதோட வழியை தான் அது பார்க்கும். நீ யார் சொன்னாலும் அது கேட்காது. அப்போ உள்ள இருக்கிறது அது வேற பொருள் இல்லை, உன் பொருள் கிடையாது. இல்லை, உடல் மட்டும்தான் உன் பொருள். அதுக்கு என்னமோ அடிச்சுக்கும், ஐயோ அப்பா பாவம் அப்படின்னு. ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா இருக்க அது சொல்லும், உள்ள இருக்கிறது சொல்லுவான், ஒரு அந்த கிழமை கதை முடிஞ்சிச்சு, உன் பொண்டாட்டிய பாரு பாடா அப்படின்னா அது வரைக்கும் போய் அந்த எண்ணங்கள் வராது. காரணம் என்னன்னா, உனக்கு உள்ள பூந்தது அது. 2வது உன் நிலை, நீ செய்துட்டு வந்த கர்மா, அவர் செய்துட்டு வந்த கர்மா. புள்ளிக்காகவேன்னு எல்லாத்தையும் நீ இழந்தது உன் தப்பு. அவன் சொல்லல, உன்னை கேட்கல. நீ என்னவோ எடுத்து வச்சுக்கணும். 2வது கடமையை தான் செய்யணுமே தவிர உரிமையை போய் எடுத்துக்க கூடாது. உனக்கு கல்யாணம் ஆனாலே அவன் மனைவி, அவன் அதான் உரிமை. நீ போய் அதுல உள்ள மூக்க நுழைச்சா மூக்கு கட் பண்ணுவான், அதுதான் சரி. அதனால நீ உள்ள போகக்கூடாது, நீ வெளியே இருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு இருந்து நீ எல்லாம் எதிர்பார்த்ததே, அவன் பையன் ஐபிஎஸ் ஆகிட்டா நான் இதுவாகிடுவேன், என்னை அப்படி ஆக்கிடுவாங்க இப்படி ஆக்கிடுவாங்க, நீ எதிர்பார்த்தது உன் தப்பு தானே. எதுவா இருந்தாலும் என் உயரம் என்னன்னு எனக்கு தெரியணும்ல. என் உயரத்துல தானே நான் நிக்கணும். நான் 2 பெஞ்சை போட்டு மேலே ஏறணும்னு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.